சித்ரநேமி என்ற தேவகுல பெண் நீதிபதியாக இருந்தாள். அவள் தேவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குவாள். ஒரு முறை அவள் பாரபட்சமாக நடந்து கொண்டதால் அன்னை பார்வதி தேவி அவளை குஷ்டரோகி ஆகும்படி சாபம் கொடுத்தாள். சித்ரநேமி சாப விமோச்சனம் கேட்டு பார்வதி தேவியாரின் காலில் விழுந்தாள். வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் நோய் நீங்கும் என பார்வதி அருள் செய்தாள். அவள் பூலோகம் வந்து ஒரு குளக்கரையில் அமர்ந்து வரலட்சுமி பூஜை செய்து சாபம் நீங்க பெற்றாள். அதேபோல் மகத நாட்டில் வசித்த ராணி சுசந்திரா செல்வ வளத்தின் மமதையால் மகாலட்சுமியை அவமதித்தாள். அதனால் அனைத்து செல்வங்களையும் இழந்து வருந்தினாள். சுசந்திராவின் மகள் சாருமதி தெய்வ அனுகூலத்தால் வரலட்சுமி விரதம் பற்றி அறிந்து அதை கடைபிடித்தாள். அதனால் மகிழ்ந்த மகாலட்சுமி தாயார் அவளுக்கு சகல நலன்களையும் அருளினாள். சுசந்திராவும் தன் மகளை பார்த்து வரலட்சுமி விரதம் கடைபிடித்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று வளமோடு வாழ்ந்தாள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு முக்கியமான தேவையான தகவல்கள் அனைத்தும் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபிராமி இல்லம். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய சேனலில் நான் போடுற ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பது எப்படி, நாம் கலசம் வைத்து வழிபடுவதற்கு நிகராக அம்மனின் திருவுருவ படத்தை வைத்து வழிபடுவது எப்படி, பூஜை நேரம் மற்றும் பூஜை விதிகள், மிக முக்கியமாக வைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள், மலர்கள், அதோட ஆஃபீஸ் போகிறவங்க மற்றும் வீட்டில் இருக்க முடியாதவங்க, வயசான பெரியவங்க எல்லோருமே சுலபமான முறையில் எளிமையான முறையில் வழிபாடு செய்வது எப்படி என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி நோன்பானது ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை 2026 அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. பூஜைகள் அனுஷ்டிக்க வேண்டிய நேரம் காலை 5:58 மணி முதல் காலை 7:19 மணி வரை உள்ள சிம்ம லக்னத்தில் பூஜை செய்யலாம். முடியாதவர்கள் நண்பகல் விருச்சிக லக்னத்தில் காலை 11:28 மணி முதல் மதியம் 1:40 மணி வரை செய்யலாம். மாலை நேரம் கும்ப லக்னத்தில் மாலை 5:40 மணி முதல் இரவு 7:22 மணி வரை பூஜை செய்யலாம். முதலில் மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படத்தை நல்ல வாசனை திரவியங்களை கொண்டு சுத்தம் செய்து பின்பு மலர்களால் அலங்கரித்து வாசலின் உட்புறமாக ஒரு மனையில் அமர வைத்து தீப தூப ஆராதனை செய்து அம்மனை கோலாகலமாக வீட்டிற்குள் அழைக்க வேண்டும். அழைக்கும்போது அம்மனை வரவேற்கும் பாடல்கள் ஏதேனும் தெரிந்தால் பாடலாம் அல்லது ஒலிபெருக்கி மூலம் பாடல்களை கேட்டும் பாடலாம். அன்றைய நாளில் முக்கியமாக கேட்க வேண்டியவை அல்லது பாராயணம் செய்ய வேண்டியவை கனகதாரா ஸ்தோத்திரம், மேலும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி கவசம், ஸ்ரீ சுக்தம் போன்றவற்றை கேட்பது மகாலட்சுமியின் அனுகூலத்தை அதிகரிக்கும். இவ்வாறு அம்மனை வீட்டிற்குள் அழைத்து அம்மனுக்கு என்று அமைக்கப்பட்டிருக்கின்ற மணப்பலகையில் அமர வைக்க வேண்டும். அடுத்து விநாயகர் பூஜை. நம்மிடம் விநாயகர் சிலை இருந்தால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து விநாயகருக்கு உகந்த பூக்களையும் நெய்வேத்தியத்தையும் சமர்ப்பித்து பின்பு நம் வீட்டு குலதெய்வத்தையும் மனதார நினைத்து கொண்டு ஒரு புஷ்பத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். பின்பு விநாயகரையும் நம் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு இந்த வரலட்சுமி நோன்பானது நல்ல முறையில் வழிபட்டு கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு வரலட்சுமி பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். அம்மனின் திருவுருவ படத்தை ஒரு வாழை இலை அமைத்து அதன் மீது பச்சரிசி மற்றும் கொஞ்சமாக பயத்தம் பருப்பு ஆகியவற்றை பரப்பி அதன் மீது அமர வைத்து ஆவாகனம் செய்ய வேண்டும். அம்மனுக்கு மிகவும் விருப்பமான இனிப்பு கொழுக்கட்டை, பருப்பு பாயசம், சுண்டல், தயிர் சாதம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், உளுத்தம் வடை இவற்றில் ஏதேனும் ஒன்றாவது கட்டாயம் வைக்க வேண்டும். பழங்களில் மாதுளம்பழம், மாம்பழம், வாழைப்பழம் போன்றவற்றை சமர்ப்பிக்கலாம். அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் விருப்பமான மலர்கள், தாமரை, மல்லி மற்றும் வாசனை மிகுந்த மரிக்கொழுந்து, கதம்பம் போன்றவற்றை சமர்ப்பிக்கலாம். அதோடு அம்மனுக்கு கட்டாயம் தாம்பூலம் சமர்ப்பிக்க வேண்டும். தாம்பூலத்தில் ஒரு ஜாக்கெட் பிட், வளையல்கள், மஞ்சள் குங்குமம் மற்றும் மஞ்சள் கயிறு, காதோலை கருகமணி போன்றவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் விருப்பமான அம்மனின் 108 போற்றிகள் சொல்லி குங்கும அர்ச்சனை, மலர்கள் அர்ச்சனை, நாணயங்களை கொண்டு அர்ச்சனை,
அட்சதை கொண்டு அர்ச்சனை போன்றவற்றை செய்யலாம். பழக்கம் உள்ளவர்கள் கடையில் கிடைக்கும் நோன்பு கயிறையும் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும். அதோடு 9 இழைகள் கொண்ட 9 முடிச்சு உள்ள கயிறை வீட்டில் நாமே தயார் செய்து அதையும் அம்மனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நோன்பு கயிறு பழக்கம் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு முன்பாக கயிறை கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்து மஞ்சள் கயிறையும் பூஜை முடிந்தவுடன் 10:30 மணிக்கு முன்பாக ஒரு சாமந்தி பூவையோ அல்லது மல்லிப்பூவையோ சேர்த்து கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். நாள் முழுக்க அம்மனின் திருவுருவப் படத்தை அதே மணப்பலகையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். முடிந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ள சுமங்கலிகளுக்கு நம் வீட்டிற்கு அழைத்து தாம்பூலம் சமர்ப்பிக்கலாம். வரலட்சுமி நோன்பு அன்று வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு பூஜையை தொடங்கி 9 மணிக்கு மேல் திருவுருவப் படத்தை எடுத்த இடத்திலேயே வைக்க வேண்டும். இதுவே வரலட்சுமி பூஜையின் சுலபமான வழி. மனதில் இருக்கும் குறையை அம்மனிடம் கூறி வரும் ஆண்டுக்குள் இந்த குறையை நிவர்த்தி செய்துவிடு தாயே, நான் அடுத்த ஆண்டில் வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கிறேன் என்று மனதுக்குள் வேண்டிக் கொள்ள வேண்டுமாம். அவ்வாறு வேண்டிக் கொண்டால் அடுத்த வரலட்சுமி நோன்பிற்கு முன்பாக அந்த வேண்டுகோள் நிறைவேறிவிடும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு நோன்பை மேற்கொள்பவர்களுக்கும் அடுத்த ஆண்டு மேற்கொள்ள வேண்டியவர்களுக்கும் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதே இந்த எளிய பதிவின் நோக்கமாகும். வரலட்சுமி விரதம் அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் பலன்கள். வேதம் படிப்பதால் கிடைக்கும் பலன்கள் இவ்விரதத்தினால் கிடைக்கும். புண்ணிய நதிகள் ஆடுவது வரலட்சுமி விரதம் இருந்ததற்கு ஒப்பானதாகும். குறிப்பாக கங்கை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, காவிரி, தாமிரபரணி ஆகிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் காலம் முழுவதும் வரலட்சுமி விரதம் இருந்த பலன் கிடைக்கும். இந்த நன்னாளில் வீடுகளுக்கு அருகில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி பக்தர்களுக்கு தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் பிரசாதம் தரலாம். பக்தி ஸ்லோக புத்தகங்கள் வாங்கி தரலாம். இயலாதோருக்கு ஆடை, போர்வைகள் தானம் செய்ய புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும். அடுத்து குழந்தை பாக்கிய தடைகள் நீங்கி சர்ப்புத்திர யோகம் உண்டாகும். ஜாதகத்தில் சுக்கிரதோஷம், களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் நீங்கும். மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும். செல்வ வளம் சேரும். மங்கள வாழ்க்கை அமையும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.